என் அன்பு குழந்தையே, உன்னை யாருடனும் நீ ஒப்பிட்டுக் கொள்ளாதே. எல்லா மனிதருக்கும் ஒன்று போலவே அறிவுத்திறன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை அவர்கள் பயன்படுத்துவதில்தான் மாற்றங்கள் உள்ளன. உன்னை ஒப்பு நோக்காமல் உழைப்பின் மீது கவனத்தை செலுத்தி வெற்றி தானாக வந்து சேர்ந்து கொள்ளும். இந்த உலகம் குழந்தைகளை தவிர வேறு யாரையும் பாராட்டாது. எதை செய்தாலும் ஒரு குறையை கண்டு குறைதான் சொல்லும். இந்த குறைகளை கேட்டு மனதை தளர்ந்துவிட விட்டுவிட்டால் வெற்றி பெற முடியாது. எங்கோ ஒருவர் உன்னை பாராட்டக்கூடும். அந்த ஒரு பாராட்டு உனது உற்சாகத்திற்கு போதுமானதாக இருக்கும். நிறைய பேரை நாம் திருப்தி செய்ய முடியாது. ஒருவரை திருப்தி செய்ய முடியும். உனது வேலை முதலில் அந்த ஒருவரை திருப்திப்படுத்துவதாக இருக்கட்டும். போக போக பலர் ஒருவர்கள் மாறுவார்கள். ஒருவன் உழைப்பவனாக அத்துடன் பிறரிடம் பணிவுள்ளவனாக இருந்துவிட்டால் அவனை பிறர் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பாராட்டுவதை பார்க்க முடியும். இது வளர்ச்சிக்கான ஒரு தூண்டுகோலாக அமையும். ஆகவே உழைப்பவன் வரட்டு கர்வத்தையும் அகங்காரத்தையும் விட்டுவிட வேண்டும். குனிந்தவனுக்குத்தான் குத்து அதிகம் விழும் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதுபோலவே நன்றாக வேலை செய்பவன் மீதுதான் பிறரும் சுமையை சுமத்துவார்கள். இதனால் வேலையில் பளு அதிகரித்து காணப்படுவது உண்டு. இதை பளுவாக எடுத்துக்கொண்டால் எளிதில் சோர்வடைந்து விடுவாய். மாறாக இது ஒரு சோதனை என எடுத்துக்கொண்டால் அதை சுலபமாக சமாளித்து விடுவாய். இதன் மூலமாக எதிர்காலத்தில் எத்தகைய வேலையையும் நீ சுலபமாக செய்ய முடியும். தூரத்தில் இருக்கும் தெளிவற்ற எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படாதே. பக்கத்தில் உள்ள உன் நிகழ்காலத்தில் தரப்பட்டுள்ள செயல்களை வெற்றிகரமாக செய்வதில் கவனத்தை முழு மனதுடன் செலுத்து. அதுதான் எதிர்காலத்தை தீர்மானம் செய்யும். கடந்த கால நிகழ்ச்சிகளை அசைபோட்டு தேவையற்ற எண்ணங்களை சுமந்தபடி அமர்ந்திருக்க வேண்டாம். உன்னுடைய சக்தி வாய்ந்த மனமானது இன்று ஆரம்பித்து இன்றைய நிறைய வெற்றிகளை குவிக்கக்கூடியது. அதனால்தான் நேற்று என்ற எண்ணத்தை விட்டுவிடு. எதிர்காலம் என்பது இன்றேதான் உருவாகிறது. எனவே இன்றைய தினத்தில் நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய் என பெரியவர்கள் போதிக்கின்றார்கள். நிகழ்காலத்தை சிந்திக்கின்றவர்கள் கடந்த காலம் பற்றியோ எதிர்காலம் பற்றியோ மனதில் சிந்தித்து நேரத்தை வீணாக்குவதில்லை. இந்த நாள் நல்ல நாள், நாளை மோசமான நாள் என எண்ணி இன்றே செயல்படு. நேற்று என்பது இறந்துவிட்டது. நாளை என்ற குழந்தை இன்னும் பிறக்கவில்லை. இன்று என உன்னிடம் இருக்கும் குழந்தையை நன்றாக சீராட்டி வளர்த்துக்கொள். இன்றைய நாளின் இன்பத்தை முழுமையாக அனுபவி. இளம் பருவத்தில் கல்வி, வாலிப பருவத்தில் இன்பம் அனுபவித்தல், முதிய பருவத்தில் எல்லா தலைகளிலிருந்தும் விலகிச் செல்லல். இப்படித்தான் அந்த காலத்தில் மக்களும் மன்னர்களும் வாழ்ந்தார்கள். இந்த விஷயத்தை நன்றாக கவனித்தால் இளம் பருவத்தில் கற்க வேண்டும் என்பதில் மட்டுமே கவனம் செலுத்தினார்கள் என்பதை உன்னால் அறிய முடியும். இதைத்தான் திட்டம் தீட்டுதல் என்றார்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு படியிலும் இந்த திட்டம் தீர்மானமாக இடம்பெறும். படிக்கின்ற காலத்தில் படிப்பு சார்ந்த விஷயங்கள், இதில் எது நல்ல படிப்பு, எது நல்ல கலாசாலை, எது எதிர்கால வாழ்க்கைக்கு உத்தரவாதம் தருவது என்பது அடங்கும். வாலிப வயதில் படித்து முடித்தாகிவிட்டது. வேலைக்கு போகிறோம். இந்த வேலையே போதுமா? இதைவிட பெரிய வேலைக்கு போக வேண்டுமா? தாய் நாடா அயல் நாடா? சம்பாதித்த பணத்தை முதலீடு செய்ய வேண்டுமா? நல்ல இடத்து பெண் போதுமா? அம்மா அப்பாவுக்கு நல்ல சௌகரியமான வீடு கட்டி தரலாமா? நாம் பெற்ற குழந்தை எப்படிப்பட்ட பள்ளியில் படிக்க வைக்கலாம்? மற்றவர்கள் முன்னால் நாம் வாழ வேண்டிய ஸ்திதி என்ன? இப்படிப்பட்ட தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய காலம். அதை அப்பொழுதே செய்வோம். முதிய வயதாகும்போது பிள்ளைகளுக்கு இடம் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நிர்வாக பொறுப்புகளிலிருந்து விலகி போவோம். இதுவே திட்டமிட்டே நடக்கும். ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே முன் திட்டத்தோடு தான் நடக்கும். அதை பற்றி இப்பொழுது கவலைப்பட்டு உனது வாழ்வை வீணடித்து கொள்ளாதே. நிகழ்காலத்தில் தெளிவில்லாமல் வாழ்ந்து எதிர்காலத்தை வீணாக்கியவர்கள் 100க்கு 91 பேர் இருக்கிறார்கள். நமக்கு நல்ல நாள் வரும் என காத்திருப்பவர்களும் இதில் இருக்கிறார்கள். இந்த ஆண்டு கிரகம் சரியில்லை, அடுத்த ஆண்டு பார்க்கலாம் என இருப்பவர்களும் உண்டு. நீ இவற்றுக்கெல்லாம் பயப்படாதே. உனது நேரமும் காலமும் எப்பொழுதும் நன்றாகத்தான் இருக்கிறது. செய்ய விரும்பிய வேலையில் துணிச்சலோடு இறங்கிச் செய். லாப நட்ட கணக்கை போட்டுக்கொண்டு உட்கார்ந்து விடாதே. உன் பிள்ளைக்காக வாழ வேண்டும் என்றால் அவன் எங்கே உன்னை கூப்பிட்டாலும் மறக்காமல் ஓடு. நடந்து போக நினைத்தால் மனம் மாறினாலும் மாறும் என பெற்றோருக்கு நான் கூறுவதைப் போலவே பிள்ளைகளுக்கும் கூறுகிறேன். எதிர்காலத்தில் சிறந்தவனாக மாற வேண்டுமானால் இப்பொழுது நல்ல ஓட்டத்தை ஓடு. உன் எதிரே உன் கவனத்தில் வருகின்ற முன்மாதிரி மனிதர்கள் உயர்ந்தலாகவே இருக்கக்கூடும். தோற்றவர்களை உதாரணங்களாக வைத்து முன்னேற நினைக்காதே. தோல்விக்கு 1000 காரணங்களை சொல்வார்கள். வெற்றி பெற்றவர்களை முன்வைத்து நட.
வெற்றிக்கு ஒரே காரணம்தான் உண்டு, அது உழைப்பு, தனித்துவமான உழைப்பு. நீ உழைப்பவனாக இரு, வாழ்க்கையில் வெல்ல முடியாத அளவுக்கு முன்னேறு. கூடவே நான் இருக்கிறேன், கவலைப்படாதே. ஓம் சாந்தி.